ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கோம்பை சேனல்ல அடுத்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னாப்பா பிழை பகுப்பாய்வு அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இந்த பிழை பகுப்பாய்வில் ஒவ்வொரு பிழையா நமக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிழை வந்து பாத்தீங்கன்னா தனிப்பிழை அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். தனிப்பிழை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சோதனையினுடைய உண்மையான மதிப்பிற்கும் அதனுடைய அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தினுடைய எண் மதிப்பு தான் தனிப்பிழை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? இப்போ உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் வித்தியாசத்தின் இடையே உள்ள வேறுபாட்டினுடைய எண் மதிப்பு நமக்கு என்ன அழைக்கப்படுது? தனிப்பிழை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சோதனை செய்யறோம், திரும்ப திரும்ப செய்யறோம் அப்படின்னா எண்முறை சோதனை நிகழ்த்தப்படுறோம். ஒரு சோதனையை எண்முறை என்ன செய்யறோம், திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யறோம். அப்ப செய்யும் பொழுது ஏ என்ற ஒரு அளவு வந்து நம்ம எடுக்கணும். அந்த ஏ என்ற அளவினுடைய அளவிடப்பட்ட மதிப்புகள் அப்படின்றோம். ஏனுடைய அளவிடப்பட்ட மதிப்புகள்ங்கிறது A1, A2, A3 எக்ஸெட்ரா AN வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய கூட்டு சராசரி சொல்றோம். AM என்ன பண்ணோம், எத்தனை அளவு நம்ம அளவிடப்பட்ட மதிப்பு எடுத்தோமோ அத்தனை அளவையும் கூட்டி அது எத்தனை அளவோ அதால வகுக்கணும். இப்போ என் அளவு எடுத்தோம்னா என்னால என்ன செய்யணும், இது நேற்று நம்ம சொன்னோம். எத்தனை அளவு நம்ம எடுக்கிறோமோ அதை கூட்டிக்கங்க, கூட்டிட்டு என்னால் என்ன செஞ்சிருங்க, வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏஎம் கிடைக்கும். ஏஎம்னா என்னது, கூட்டு சராசரி கிடைக்கும். இதை நம்ம நேற்று ஷார்ட் எழுதுமா என்ன சொன்னோம், 1/n சமேஷன் i goes to 1 to n ai அப்படின்னு சொன்னோம். இந்த ஏஎம் அப்படிங்கிறது தான் உண்மையான மதிப்பு. தனிப்பிழையில உண்மையான மதிப்புன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த கூட்டு சராசரி மதிப்பை நம்ம என்னன்னு சொல்றோம், உண்மையான மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ உண்மையான மதிப்பு am = 1/n சமேஷன் i goes to 1 to n ai அப்படிங்கிறது. இப்ப தனிப்பிழைக்கு நம்ம டெஃபினிஷன் என்ன சொன்னோம், ஒரு அளவினுடைய ஒரு சோதனையினுடைய உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தினுடைய எண் மதிப்பு தான் நம்ம என்னது தனிப்பிழை அப்படின்னு சொல்றோம். தனிப்பிழைங்கும் போது உண்மையான மதிப்பிற்கும், உண்மையான மதிப்புனா am, அளவிடப்பட்ட மதிப்பு. இப்போ அளவிடப்பட்ட மதிப்பு ஏனுடைய அளவிடப்பட்ட மதிப்புகள் என்னென்னது, A1, A2, A3. இப்போ A1 அப்ப மாடுலஸ் ஆஃப் AM minus A1. சரிங்களா? AM minus A1. AMங்கிறது உண்மையான மதிப்பு, ANங்கிறது அளவிடப்பட்ட மதிப்பு. இதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், A2க்கு சொல்லலாம். A2க்கு சொன்னீங்கன்னா என்னது, AM minus A2. அடுத்து என்ன சொல்லலாம், AM minus A3 சொல்லிட்டே போலாம்லப்பா. இப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டே போலாம், சொல்லிட்டே போலாம். இப்போ AM minus A1 அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், டெல்டா A1 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை எப்படி சொல்லலாம், டெல்டா A2, இந்த டெல்டா A3. டே போட்டே வரும். போட்டே வந்தால் லாஸ்ட்ல என்ன வரும், டெல்டா AN = AM minus AN. ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பிழை. ஆக உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினுடைய எண் மதிப்பு. இப்ப நான் டெஃபினிஷன் சொல்றேன் பாருங்க. உண்மையான மதிப்புனா AM, அளவிடப்பட்ட மதிப்புனா A1, A2, A3, AN ஏதோ ஒண்ணு. அப்ப உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் எண் மதிப்பு. இங்கிட்ட கோடு போடுறோம் இல்லையா, மாடுலஸ் சொல்றோம் இல்லையா, அதான் எண் மதிப்புங்கிறது. வேறுபாடுங்கிறது மைனஸ். அப்ப டெஃபினிஷன் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் எண் மதிப்பு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தனிப்பிழை அப்படின்னு சொல்றோம். இப்போ A1 சொன்னீங்கன்னா டெல்டா A1, A2 சொன்னீங்கன்னா டெல்டா A2. அந்த மாதிரி நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய பிழை வந்துப்பா சராசரி தனிப்பிழை. அதான் வந்து நம்ம அடுத்து பார்க்குறோம். இப்போ இந்த சராசரி தனிப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே இப்போதான் தனிப்பிழை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதாவது சராசரி தனிப்பிழை என்பது தனிப்பிழை நம்ம பார்த்தோம் இல்லையா, தனிப்பிழைகளினுடைய எண் மதிப்புகளினுடைய கூட்டு சராசரி தான். அளவிடப்பட்ட தனிப்பிழைகளின் எண் மதிப்புகளின் கூட்டு சராசரி தான் நமக்கு என்னது சராசரி தனிப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து நீங்க சொல்லும் போது டெல்டா AM அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த தனிப்பிழை என்னது, டெல்டா A1 அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் கூட்டுங்க. டெல்டா A1 பிளஸ் டெல்டா A2 பிளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட்ல என்னது டெல்டா AN பை மொத்தம் n இருக்கு, அப்ப பை n. அப்ப சராசரி தனிப்பிழை அப்படிங்கிறது தனிப்பிழைகளினுடைய கூட்டு சராசரி. அனைத்து அளவுகளினுடைய தனிப்பிழைகளினுடைய எண் மதிப்புகளினுடைய கூட்டு சராசரி தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சராசரி தனிப்பிழை அப்படின்னு சொல்றோம். இதை ஷார்ட்டா சொல்லும் போது என்ன முன்னாடி இறக்கிருங்க, 1/n சமேஷன்
I goes to 1 to n போட்டுக்கங்க. இது வந்து டெல்டா ai. சரிப்பா? அப்ப இங்க இருக்கத அப்படியே நம்ம எழுதிட்டோம். ai ன்னு எதுக்கு போறோம்? i 1 ன்னு போட்டா இந்த ஸ்டெப் வந்துரும். 2 ன்னு போட்டா இது வரும். எக்ஸெட்ரா n வரைக்கும். n வந்து முன்னாடி எழுதிட்டோம். இதுதான் சராசரி தனிப்பிழைக்கான ஃபார்முலா. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பிழை வந்துப்பா ஒப்பீட்டு பிழை. ஓகேங்களா? ஒப்பீட்டு பிழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒப்பீட்டு பிழை என்பது சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒப்பீட்டு பிழை அப்படின்னு சொல்றோம். இப்ப சராசரி தனிப்பிழை அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், சராசரி தனிப்பிழைன்னா என்னது, டெல்டா ஏஎம் தானே. அதான பார்த்தோம். சராசரி தனிப்பிழைங்கிறது டெல்டா ஏஎம். சராசரி மதிப்புங்கிறது ஏஎம். ஏஎம்னா என்னது, உண்மையான மதிப்பு. எடுத்த உடனே சொன்னோம் இல்லையா, உண்மையான மதிப்பு. அப்ப சராசரி தனிப்பிழைக்கும் உண்மையான மதிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் தான் நம்ம என்னது, ஒப்பீட்டு பிழை அப்படின்னு சொல்றோம். ஃபார்முலா டெல்டா ஏஎம் பை ஏஎம். இப்போ நம்ம ஒப்பீட்டு பிழை பேசணும்லப்பா. ஒப்பீட்டு பிழைக்கு பின்ன பிழை, சார்பு பிழை அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற சில பெயர்கள் இருக்குப்பா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விழுக்காட்டு பிழைப்பா. இப்போ விழுக்காட்டு பிழைங்கிறது ஒப்பீட்டு பிழையை வந்து நம்ம சதவீதத்தில் குறிப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் விழுக்காட்டு பிழை. ஒப்பீட்டு பிழை ஃபார்முலா என்னது, டெல்டா ஏஎம் பை ஏஎம் சொன்னா இன்ட்டு 100. ஆக ஒப்பீட்டு பிழையை சதவீதத்தில் குறிப்பிட்டோம்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விழுக்காட்டு பிழை அப்படின்னு சொல்றோம். ஆக இப்போ நம்ம தனிப்பிழை சொல்லணும், சராசரி தனிப்பிழை சொன்னோம், ஒப்பீட்டு பிழை சொன்னோம், விழுக்காட்டு பிழை சொன்னோம். மொத்தம் 4 பிழை வந்து என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 4 பிழையை பயன்படுத்தி ஒரு கணக்கு ஒன்று என்ன செய்யப்படும், போட போறோம். நம்ம அடுத்து போடக்கூடிய கணக்குக்கு நம்ம இது வரைக்கும் இந்த பார்த்தோம் இல்லையா, அந்த பிழை பகுப்பாய்வில் நம்ம பார்த்த ஃபார்முலாஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். இது பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய கணக்கு உங்களுக்கு என்ன இருக்குப்பா. அதனால் அந்த ஃபார்முலாவை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி மதிப்பு கூட்டு சராசரி கேட்குறாங்க அப்படின்னா அங்கே எத்தனை அளவு கொடுத்துருக்காங்களோ அத்தனை அளவையும் கூட்டி என்னால வகுத்துடணும். இதை நம்ம நேற்று சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் சராசரி மதிப்பு ஏஎம்மோட ஃபார்முலாப்பா. ஏஎம் ஈக்குவல் டு A1 + A2 + எக்ஸெட்ரா + AN by n. இது சராசரி மதிப்புக்கான ஃபார்முலா. அடுத்து தனிப்பிழை அப்படின்னு சொல்லும் போது டெல்டா ஏஎன். தனிப்பிழை சொல்லும் பொழுது நம்ம சொன்னோம் சராசரி மதிப்பு, அதாவது உண்மையான மதிப்புல இருந்து அங்கே அளவிடப்பட்ட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்து அந்த மதிப்பை நீங்க என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப இங்க ஏஎம் மைனஸ் ஏஎன், இந்த என்னாவது டேர்ம் மட்டும் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 1 2 3 வரும். நான் என்னாவது டேர்ம் மட்டும் உனக்கு காட்டியிருக்கேன். அடுத்து சராசரி தனிப்பிழைனா 1/n சமேஷன் i goes to 1 to n டெல்டா ஏஐ. ஏஐங்கிறது தனிப்பிழை. ஏஎன் போட்டோம்ல அதை அந்த ஐன்னு போட்டிருக்கோம். இங்கே ஐன்னு நம்ம மென்ஷன் பண்ணனால ஐன்னு போட்டிருக்கோம். அப்போ 1/n சமேஷன் i goes to 1 to n டெல்டா ஏஐ. இது வந்து சராசரி தனிப்பிழைக்கான ஃபார்முலாப்பா. அடுத்து ஒப்பீட்டு பிழை அப்படிங்கும் போது டெல்டா ஏஎம் பை என்னது, ஏஎம். இது வந்து என்னது, ஒப்பீட்டு பிழை. விழுக்காட்டு பிழை சொல்லுவோம். டெல்டா ஏஎம்னா உனக்கு தெரியும். டெல்டா ஏஎம்ங்கிறது சராசரி தனிப்பிழை இருக்கு இல்லையா, அதுக்கான இதுதான் டெல்டா ஏஎம்ங்கிறது. ஏஎம்ங்கிறது உனக்கு தெரியும் சராசரி மதிப்பு. என்னப்பா, அடுத்து விழுக்காட்டு பிழைங்கிறது டெல்டா ஏஎம் பை ஏஎம் இன்ட்டு 100%. இப்போதான் இந்த ஃபார்முலாவில் இப்போ தான் நம்ம சொல்லி முடித்தோம். உங்களுக்கு இந்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுறதுக்காண்டி இதை என்ன செஞ்சுருக்கேன், சொல்லியிருக்கேன். பார்த்துக்கங்க, சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த கணக்கை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கணக்கு நல்லபடியாக புரியும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கணக்கு பாருங்கள். ஒரு சோதனையில் அடுத்தடுத்த தொடர்ச்சியாக அளவீடு செய்யும் பொழுது தனி ஊசலின் அளவு நேரத்திற்கான பெறப்பட்ட அளவீடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 2.63 செகண்ட், 2.56 செகண்ட், 2.42 செகண்ட், 2.71 செகண்ட், 2.80 செகண்ட் எனில் அளவு நேரத்திற்கான சராசரி. மொத்தம் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம என்ன செய்வோம், போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அளவு நேரத்தினுடைய சராசரி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து தனி ஊசல் அளவுறக்கூடிய அளவு நேரத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கணக்கில் கொடுத்துருக்குது. மொத்தம் வந்து உனக்கு வந்து 5 அளவு என்ன செஞ்சாங்க, 1 2 3 4 5 அளவுகள் என்ன செஞ்சுருக்காங்க, அளவு நேரத்திற்கான அந்த நேரத்தை வந்து அளவு நேரத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றா அவங்க கேட்குற ஒவ்வொன்றா போட போகிறோம். ஃபர்ஸ்ட் அளவு நேரத்தினுடைய சராசரி மதிப்பு போட போகிறோம். இப்போ அளவு நேரம் சொன்னால் நம்ம டீங்கிற எழுத்து தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அளவு நேரத்தினுடைய சராசரி மதிப்புன்னு சொல்லும் போது டிஎம் அப்படின்னு எடுத்துக்கணும். அளவு நேரம் தானப்பா, நேரம் டி தானே யூஸ் பண்ணணும். இப்போ டிஎம் டிஎம்னு எடுத்துக்கிட்டு இங்கே மொத்தம் 5 அளவுகள் இருக்கா. அப்போ T1 ஃபர்ஸ்ட் அளவு, செகண்ட் அளவு T2, தேர்ட் அளவு T3, அப்புறம் T4, அப்புறம் T5 பை மொத்தம் 5 அளவு இருக்கனால பை 5. ஓகேங்களா, இப்போ இந்த அளவு நேரத்தை ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்னது T1 T2 T3 T4 T5ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் உள்ளே சொல்லும் போது நீங்கள் சுமாலில் யூஸ் பண்ணிக்கோங்க. சுமால் T1 சுமால் T2 அது போட்டு திருப்பி எழுதுறேன். கண்டிப்பாக TM இங்கே கேபிட்டல் போட்டுங்க. இங்கே போடாமல் T1 + T2 + T3 + T4 + T5 by 5. ஓகேங்களா,
இப்போ இந்த 5 அளவையும் நீங்கள் என்ன செய்யணும், கூட்டி 5ஆல் வகுக்கணும். நம்ம கேள்வியில் பார்க்கும்போது ஏஎம் போட்டு A1 A2ன்னு போட்டோம். அங்கே நம்ம நார்மலாக ஒரு அளவு சொல்லணுங்கிறக்காண்டி நம்ம ஏ அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அளவு நேரம் சொல்லி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், டி அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ T1 இவங்க கொடுத்துருக்கிறதுல T1 அப்படிங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அளவு 2.63 செகண்ட், T2 2.56 செகண்ட், அடுத்து T3 2.42 செகண்ட், அடுத்து T4 2.71 செகண்ட், அடுத்து T5 2.80 செகண்ட். கூட்டுங்க அப்படியே 2.56 ஃபஸ்ட்டு 2.63 ப்ளஸ் 2.56 ப்ளஸ் 2.42 ப்ளஸ் 2.71 ப்ளஸ் 2.80 எல்லாத்தையும் கூட்டிட்டு பை எத்தனை 5. சரிப்பா, இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டிட்டு 5ஆல் வகுங்க. கூட்டும் போது பாருங்க, இப்படியே கூட கூட்டிடுங்க, இல்லாட்டி இங்கே கூட்டினாச்சு. 0 1 1 3 9 9 3 12 பாக்கி 1 9 9 7 16 16 4 20 25 25 25 6 31 பாக்கி 3 5 7 9 11 13. இப்போ 13.12 பை 5 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 13.12 மேலே வருது, கீழே என்னது 5. இப்போ நீங்கள் 5ஆல் அடிக்கும் பொழுது நமக்கு என்ன வரும், 2 5 10 பாக்கி 3 31 6 5 30 பாக்கி 1 12 2 5 10 பாக்கி 20 4 5 20. அப்போ 2.624. இப்போ 2.6 இங்கே 4ன்றதுனால இந்த 2 அப்படியே இங்கே போட்டுருக்கோம் இல்லைங்களா. 2.62 செகண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்த அளவு நேரத்தினுடைய சராசரி மதிப்பு. இதே கணக்கில் அவங்க 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னாப்பா, ஒவ்வொரு அளவீட்டிற்குமான தனிப்பிழை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. நம்ம ஏற்கனவே வந்து அளவு நேரத்தினுடைய சராசரி மதிப்பு போட்டிருந்தோம், அது டிஎம். ஆன்சர் வந்து 2.62 செகண்ட். அதை நாங்கள் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 2வது கொஸ்டினுக்கு வரோம். இப்போ ஒவ்வொரு அளவீட்டிற்கான தனிப்பிழை அப்படின்னு சொல்லும் போது ஃபார்முலா இதுதான், டெல்டா டி = டிஎம் மைனஸ் டி. அதாவது என்ன பண்ணோம், அந்த உண்மையான மதிப்புல இருந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த அளவிடப்பட்ட மதிப்பை வந்து கணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினிஷனில் தனிப்பிழை டெஃபினிஷனில் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு T1 அப்படிங்கிறது இங்கே என்னது 2.63 செகண்ட், இதுதானே T1. இப்போ டெல்டா T1 நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம் மைனஸ் T1 சரிங்களா. டிஎம்ங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச 2.62 மைனஸ் T1ங்கிறது 2.63 அடிச்சிங்கன்னா என்னது மைனஸ் 0.01 அப்படின்னு வரும். ஏன்னா இதான பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கும் போது 3ல் 2 போச்சுன்னா எத்தனை 1, 6ல் 6 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0. அப்போ உள்ள வந்து மாடுலஸ்குள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது நம்ம ப்ளஸ்ஸில் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் வந்து 0.01. இப்போ இது என்னன்னா ஒவ்வொரு அளவீட்டிற்கான தனிப்பிழையில் ஃபஸ்ட்டு அளவீட்டிற்கான தனிப்பிழை தான் 0.01. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய 4 அளவீட்டுக்கும் தனித்தனியாக என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்ப்பா. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வரக்கூடியது பாருங்கள், T2 ரெண்டாவது இருக்கக்கூடிய அளவு வந்து என்னது 2.56 செகண்ட் போட்டிங்கன்னா டெல்டா T2 = டிஎம் மைனஸ் T2. இப்போ டிஎம்ங்கிறது 2.62 மைனஸ் T2ங்கிறது 2.56. இப்போ கழிச்சிங்கன்னா 0. இப்போ என்ன வரும், 12ல் 6 போச்சுன்னா எத்தனை 6 0. அப்போ ஆன்சர் வந்து 0.06 செகண்ட். இது வந்து 2வது வரக்கூடிய ஆன்சர். இதே மாதிரி மிச்சம் 3 ஆன்சரையும் நம்ம என்ன செய்யணும், போடணும். சரி, இப்போ அடுத்து இந்த 3வது அளவு பாருங்க, டெல்டா T3 = மாடுலஸ் ஆஃப் டிஎம் மைனஸ் T3. இப்போ டிஎம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன 2.62, T3ங்கிறது 3வது அளவு 2.42. இங்கே கழிக்கும் போது உங்களுக்கு 0.20 வரும். அப்போ ஆன்சர் வந்து 0.20 செகண்ட். அதே மாதிரி டெல்டா T4 சொல்கிறீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் டிஎம் மைனஸ் T4. டிஎம் வந்து ஸ்டாண்டர்டு 2.62 அங்கே இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சது 2.62 மைனஸ் T4 அப்படிங்கிறது 2.71. கழிக்கும் போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் கழிக்கிறதுனால மைனஸ் வரும். நான் அப்போதே சொன்ன மாதிரி மாடுலஸ்குள்ள மைனஸ் இருந்தால் ப்ளஸ், அப்போ 0.09 செகண்ட். அதே மாதிரி டெல்டா T5 சொல்லும் போது மாடுலஸ் ஆஃப் டிஎம் மைனஸ் T5. டிஎம்மோட ஆன்சர் வந்து 2.62 மைனஸ் T5 5வதோட ஆன்சர் வந்து 2.80. கழிக்கும் போது 2.62லேருந்து 2.80 இருக்குது. பெரிய நம்பர் வந்து மைனஸ்ன்றதுனால மைனஸ் 0.18 கழிக்கும் போது பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கும் போது இப்போ உள்ள மைனஸ் வந்தால் நம்ம வெளியே ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ 0.18 செகண்ட். இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அளவீட்டுக்குமான தனிப்பிழை. இது 2வது கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க, அதை நம்ம போட்டோம்.
இதை தவிர்த்து இந்த கணக்கில் இன்னும் 3 கொஸ்டின் நமக்கு என்னது இருக்குது, அது அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வரும்ப்பா. ஓகேவா?